இங்க சண்டே மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமாவே மீன் வாங்க கிளம்பிட்டோம். நாங்க மோஸ்ட்லி வந்துட்டு இந்த உயிரோட இருக்கிற மீன் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். கொஞ்சம் ஸ்மெல் இல்லாம இருக்கும். சாப்பிடறக்கு எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படிங்கிறக்காக. ஸோ லாஸ்ட் டைம் வந்துட்டு போனப்போ 12:00 ஆயிடுச்சு. ஸோ அதுக்குள்ள காலி ஆயிடுச்சு எல்லாமே. அதனால இன்னைக்கு இங்க சீக்கிரம் போயிட்டோம். இந்த ஃபிஷ் கடை வந்து பார்த்தீங்கன்னா, அவினாஷி டூ ஆட்டையம்பாளையம் போற ரூட்ல இருக்கு. தமிழ்நாடு மீன் வளர்ச்சிக் கழகம்னு சொல்லிட்டு ஒரு போர்டு போட்டிருப்பாங்க. ரொம்ப நாளா ஃபிஷ் கோலா உருண்டை செய்யலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். சரி இன்னைக்கு சான்ஸ் கிடைச்சிருச்சு. பாறை மீன் தான் எடுத்திருந்தோம். ஏன்னா அதில முள்ளு கம்மியா இருக்கும். ஸோ ஃபிஷ் கோலா உருண்டை செய்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாவும் இருக்குன்னு சொல்லிட்டு, அவங்களே கிளீன் பண்ணிலாம் குடுத்துட்டாங்க. வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு, ஸ்டீம் பண்ணி எடுத்து அத வச்சு ஃபிஷ் கோலா உருண்டை தான் செஞ்சிருந்தேன். ஸோ இது வந்துட்டு குட்டி குட்டி பால்ஸா போட்டு எடுக்கணும், எண்ணெயில பொரிச்சு எடுக்கணுங்கிறதுனால, நான் மெயின் டிஷ் வந்துட்டு அரிசியும் பருப்பு வச்சுட்டேன். ஃபிஷ் கோலா உருண்டைக்கும் அரிசியும் பருப்பும் காம்பினேஷன் பயங்கரமா இருந்துச்சு. அண்ட் இந்த மீன் கோலா உருண்டைக்கு எனக்கு நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்துச்சு. கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நான் ரெசிபி ஷேர் பண்றேன். அண்ட் நீங்க அரிசியும் பருப்புக்கு என்ன காம்பினேஷன் வச்சு சாப்பிடுவீங்க? அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.